தொடர்ந்து உங்களுக்காக உழைத்து வருகிறேன். 95,000 கிராமங்கள் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்று தமிழ்நாடு பூராவும் என் கால்படாத கிராமங்களே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு உழைத்தேன். ஓடி ஓடி உழைத்தேன். குடும்பத்தை மறந்தேன். ஓடி ஓடி உழைத்தேன். 5 நாள் சம்பாதித்து 3 ரூபாய் ஊசி போட்டால் டாக்டர் ஃபீஸ் 3 ரூபாய் அதை வீட்டிற்கு கொடுத்துவிட்டு 5 நாள் சம்பாதித்ததை எடுத்துக்கொண்டு ஊராக சென்று கல்லிலும் முள்ளிலும் வரப்பிலும் வாய்க்காலிலும் சாப்பாடு இல்லாமல் தண்ணி வண்ணி இல்லாமல் இரவு பகலாக இந்த மக்களுக்காக பாடுபட்டு வருகிறேன். ஆனாலும் இந்த மக்கள் நன்றியுள்ள மக்கள். நீங்கள் செய்யப்போவதெல்லாம் நாமும் ஒரு முறை தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்னுடைய பேச்சை நீங்கள் கேளுங்கள். நான் ஆளப்போவதில்லை. எனக்கு அந்த ஆசையும் இல்லை. அந்த ஆசை இருந்திருந்தால் நான் இந்தியாவிலே கவர்னராக இருந்திருப்பேன், அல்லது இந்தியாவிலே பல முறை அமைச்சராக இருந்திருப்பேன், தமிழ்நாட்டையும் ஆண்டிருப்பேன், எல்லாவற்றையும் செய்திருப்பேன். ஆனால் எனக்கு அந்த ஆசை இல்லாமல் போய்விட்டது. மக்களுக்காக வாழ்ந்தேன், மக்களுக்காக வாழ்கிறேன், உங்களுக்காக வாழ்கிறேன், உங்களுக்காக வாழப்போகிறேன். நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், தமிழக முதல்வர் தம்பி ஸ்டாலினிடம் நேரே சொல்லியிருக்கிறேன், இந்த ஊமை ஜனங்களுக்காக தம்பி உங்களை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள், அதனாலே இந்த 10.5 கொடுங்கள் என்று கோட்டைக்கு சென்று அவரிடம் வாதாடி இருக்கிறேன். அதனாலே சொல்லுகிறேன், நீங்கள் எல்லோரும் மனது வைத்தால் ஒரு தொகுதியிலே 2000 இளைஞர்கள் இளம்பெண்கள் ஒவ்வொருவரும் 100 வாக்குகள் அந்த தொகுதியிலே நாம் வெற்றி பெற முடியும். 50 தொகுதியிலே சாதாரணமாக நாம் வெற்றி பெற முடியும். அந்த ஃபார்முலா சாதாரண ஃபார்முலா. அதனாலே அதை நீங்கள் செய்யுங்கள். ஆனால் எனக்கு தெரியும், பல பேர் அது மாவட்டமோ ஒன்றியமோ நகரமோ ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். உழைப்பதில்லை, உழைக்காமல் வேறு எதையோ செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நம்முடைய ஓய்வறியா உழைப்பாளர் தியாகச்சம்மல் அடிக்கடி சொல்லுவார், ஒவ்வொரு வன்னியர் வீட்டிலேயும் மாடி வீடாக இருக்க வேண்டும், குச்சி வீடு மாடி வீடாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு அந்த மாடி வீட்டின் முன்னாலே ஒரு கார் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். இப்பொழுது அந்த நிலையை நான் உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறேன். இங்கே இந்த மாநாட்டு திடலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 150 கார் வருகிறது. எங்கிருந்து வருகிறது? ஆகாயத்தில் இருந்தா? என்னுடைய உழைப்பினாலே, என்னுடைய சிந்தையினாலே, நான் பட்ட கஷ்டங்களாலே, தண்ணி வண்ணி இல்லாமல் நான் 95,000 கிராமங்களுக்கு என்னுடைய பாதங்கள் பட்டு தேய்ந்து உடம்பு என்றும் நான் தெளிவாக இருக்கிறேன், உறுதியாக இருக்கிறேன். என்னிடம் வருகிறவர்களை சொல்லுவேன், தம்பி உன் கையை காட்டு, உனக்கு வலிக்கிறதா என்று சொன்னால் விட்டு விடுகிறேன். ஐயோ ஐயா விட்டுடுங்க என்று சில பேர் கதறிக்கொண்டு ஓடினார்கள். அவ்வளவு பலமாக இருக்கிறேன் நான். ஏன்? மேலும் உங்களுக்கு உழைப்பதற்காக, உங்களுக்கு நான் உழைக்கிறேன், உழைக்க தயாராக இருக்கிறேன், நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களிடம் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு ஓட்டு. உங்க தங்கை ஓட்டு, அல்லது அக்கா ஓட்டு, உங்க அத்தை ஓட்டு, அல்லது பாட்டி ஓட்டு, அல்லது உங்க தாத்தா ஓட்டு. முடிஞ்சது. ஆட்சி பீடத்திலே போய் உட்காரலாம். நாம் எல்லோருக்கும் கொடுக்கலாம்.
எல்லோரும் வாழ வேண்டும். காலையில் எழுந்ததும் ஒரு மனிதன், இந்தியாவிலே அல்ல உலகத்திலேயே ஒரு மனிதன் காலையிலே தூக்கத்திலிருந்து எழுந்ததும் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரே ஒரு மனிதன் இந்த ராமதாஸ்.